நமசிவாய. இப்போது நாங்கள் பண்ருட்டி சிவன் கோயில் அப்படின்னா திருவதிகை சிவன் கோயிலில் கிரிவலம் வந்துட்ருக்கோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த கிரிவலத்தை வருவேன்னு சொல்லிவிட்டு. நேற்று துர்கா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். டயர்டாக இருந்தது, சரின்ட்டு வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் மச்சான் அவர் சிவனை பற்றி பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஞாபகம் வந்து, ஐயோ இன்றைக்கி பௌர்ணமி ஆச்சே, நம்ம கோயில் ஐயாவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி 2 பேரும் இப்போது சிவன் கோயிலை கிரிவலம் வந்துட்டுருக்கோம். வாழ்க மக்களே. சிவன் அருள் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னு தெரியாது, ஆனால் கிடைச்சிடும். நம்ம அவனை நினச்சிட்டே இருக்கும்போது சிவன் அருள், அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அவர் நம்மளை கூப்பிடுவார். எப்படி உங்களை எப்படி நீங்கள் வரும்னு நினச்சிங்களா? நீங்கள் நினச்சே பார்க்கலாமாம்மா. நான் வருவன்ட்டு புளியாவும் நினச்சி பார்க்கல. மாமன் வந்தார், நாம் சரி வா போகலான்ட்டு வரோம். அந்த ஈசாவை காட்டிகிட்டு இருந்தேன். ஈசாவை காட்டினோடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு சிவன் கோயிலுக்கு போகணுன்னு. 2 பேரும் நினச்சோம் ஐயா கிரிவலம் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நான் வந்து பார்ப்போன்னே நினச்சி வரும்போதே எங்களுக்கு சிவனுடைய பிரசாதம் எங்களுக்கு வரும்போதே கிடச்சிருச்சு. ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் அன்னதானம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ருட்டியில் பெயிண்டர் குமார், அவர் அந்த ஐயா பேர். அவர் மாதம் இல்லை வாரம் அன்னதானம் பண்ணுறாரு. நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அவர் நம்மளை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே வண்டி நிறுத்திட்டு வண்டியில் இருக்கிறத எடுத்து எங்களுக்கு ஸ்வீட்லாம், இன்னும் மூலிகை சூப்பு எல்லாம் கொடுத்துட்டாரு. அவருடைய தொண்டு இன்னும் நல்லா வளரணும், அவருக்கு நீண்ட ஆயுஸ் கொடுக்கணும். அது மாதிரி தொண்டு செய்கிறவங்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுசை சிவன் கொடுப்பார், கொடுத்துட்டே இருப்பார். தம்பி கூட ஒரு கோரிக்கை நல்லா வந்துட்டுருக்காரு. அந்த கோரிக்கையை ஐயா நிறைவேற்றுவார். வாழ்க வளமுடன். நான் உள்ளே போயிட்டு வீடியோ போடுறேன்.